bear fruit that will last. யோவான் 15:16. நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தினேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, those in the highest state of religious experience desire nothing except that God may be glorified in them by the accomplishment of His holy will. இறை அனுபவத்தின் உச்சத்தை அடைந்தவர் இறை சித்தம் நிறைவேற்றல் இறை மகிமைக்காகவே அன்றி வேறெதற்கும் இல்லை. இதைத்தான் நாம் AMDG என்ற எழுத்துக்களை, லத்தீன் வார்த்தைகள் ad majorem Dei gloriam, to the greater glory of God, இறைவனின் அதி மிக மகிமைக்காக. இதுதான் இயேசு சபையினருடைய விருது வாக்கு. என்னுடைய காரின் முகப்பு கண்ணாடியிலும் அதை எழுதி வைத்திருக்கிறேன். AMDG, ad majorem Dei gloriam, to the greater glory of God. இந்த இறை அனுபவத்தின் உச்சம் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்லும். இறை அனுபவத்தின் உச்சத்தை அடைந்தவர் இறை சித்தம் நிறைவேற்றல் இறை மகிமைக்காகவே அன்றி வேறு எதற்கும் இல்லை. இதை நல்ல வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் கூட இத்தகைய மனநிலைக்கு அவர்கள் செல்வார்கள். அடுத்த கட்டம் இந்த இறை சித்தத்திற்கு செல்கின்றது. நமக்கு நன்றாக தெரியும், ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு 1க்கு 2ஆக 2க்கு 4ஆக வாங்கிய பொழுது உலகமே அவரை புகழ்ந்த பொழுது எல்லாம் இறைவனுக்கே என்று சொன்னதால அதுதான் இறை அனுபவம், இறை உச்சம். நான் என்னுடைய திறமையினால் வென்றேன் என்று அல்ல, என்னுடைய உழைப்பினால் வென்றேன் என்று அல்ல, மாறாக இறை சித்தம், இறைவனுக்கே புகழ், அனைத்து புகழும் இறைவனுக்கே. அது எப்பொழுது வரும்? இந்த தன்மையானது இறைவன் என்னை வழிநடத்துகிறார் என்கின்ற தன்மை வரும் பொழுதுதான் அது வரும். தான் தனது என்ற அகங்காரம், ஆணவம், இருமாப்பு, அகந்தை, செருக்கு, ஈகோ இவைகளினால் நாம் கீழே இழுக்கப்படுகிறோம், மேலே உயர முடியாது. இவைகளை விடுத்து நாம் மேலே இறை அன்பிற்கு உயர வேண்டும். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இந்த பாஸ்கா திரியில பாருங்க, ஆல்பா ஒமேகா என்ற எழுத்துக்களை பிடித்திருக்கிறோம். அகரமும் நகரமும் நானே. ஆக இறைவன் எல்லாவற்றுக்கும் முதலுமாக இருக்கிறார், முடிவுமாக இருக்கின்றார், நடுவிலே இருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர் என்னை ஈர்த்து கொண்டு, என்னும் தடுத்து ஆட்கொள்ளுதல் என்பது என்னுடைய சித்தத்திலே நான் போய்கொண்டிருந்தாலும் என்னை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். சின்னப்பறை இடையின் ஒளியில் யோனாஸ் தீர்க்கதரிசியை அவர் வேறு திசையில் செல்பவரை கடலில் மூழ்கடித்து திமிங்கலத்தில் முழுங்க வைத்து அந்த திமிங்கலம் கொண்டு வந்து நினிவே பட்டணத்தில் கக்கியதை நாம் அறிவோம். இவைகளெல்லாம் இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். நீ என் பணிக்கு வர வேண்டும், ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. Love is a basic requirement to reach God and to establish His reign. Love is the basic requirement to reach God and to establish His reign. இறைவனை அடையவும் அவரது அரசை பரப்பவும் அடிப்படை தேவை அன்பு. ஆக அன்பு காரிதாஸ் என்று அதற்கு லத்தீன் மொழியிலே அன்பு, லவ். காரிதாஸ் கிறிஸ்டி உர்ஜெட் மே என்பது லத்தீன் மொழி. கிறிஸ்துவின் அன்பு என்னை உந்தி தள்ளுகிறது. அதுதான் வேத சாட்சிகளுக்கும் சரி, புனிதர்களுக்கும் சரி, மிஷனரிமார்களுக்கும் சரி ஒரு உந்து விசையாக இருந்தது. அப்போஸ்தலர் தோமாவை பாலஸ்தீன் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தள்ளியது எது? படகில் வந்த பொழுது காற்று
அந்த பாய்மரத்தில் மோதி அவரை இந்தியா நாட்டு எல்லைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அவருடைய உள்ளம் எதனால் உந்தப்பட்டது? இந்த கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பு. என் ஆண்டவரே, என் தேவனே என்று அவர் பிரகடனம் செய்ததை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சையினால். அதே போன்று சபரியார், அதே போன்று எண்ணில்லாத புனிதர்கள், வேத சாட்சிகள், நம்முடைய நாட்டில் வேத சாட்சியாக மரித்த அருளானந்தர் ஜான் த பிரிட்டோவாகட்டும், வேதநாயகம் பிள்ளையாகட்டும், இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பினால் உந்தப்பட்டதினால் தங்கள் வாழ்வையும் இழப்பதற்கு சித்தமானார்கள். இறைவனை அடையவும் அவரது அரசை பரப்பவும் அடிப்படை தேவை இந்த இறை அன்பு. In real love there is no fight because there is no ego. உண்மையான அன்பில் நான் என்றும் முனைப்பு இன்றேல் சண்டை இல்லை. கலைக்காவிரி நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் பொழுது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறோமே, நம்ம எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது, ஒரு தடவை சண்டை போட்டு பார்க்கலாமே அப்படின்னு. சண்டை போடுறதுனா எப்படின்னு தெரியலடா அப்படின்னு. இந்த கல் மேல உட்கார், நீ நான் வருவேன், டா ஏந்திரா, இது ஏன் கல் அப்படின்னு சொல்லுவேன். ஏந்திரிக்க மாட்டேன், இது ஏன் கல்லு நீ சொல்லு, போதும் சண்டை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருப்பான். இவன் வருவான் வேகமா வந்து கோபமா, ஏந்திரி அது ஏன் கல் அப்படின்னா, அப்படியா உன் கல்லுனா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதோட சண்டையும் முடிஞ்சிடும், சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆக இந்த விட்டு கொடுத்தல் என்றும் சோடையாகாது. விட்டு கொடுத்தலினால் சண்டை வராது. 2 நல்லவர்கள் தான் 4 வழி. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்லவன் ஒரு தீவன் தான் 3 வழி. 2 பேரும் கெட்டவனா இருந்தா ஒரே வழி. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த பஸ் டிரைவர்கள். குறுகிய ரோடு, நேரா வந்து ஒருத்தர் முத்திக்கிட்டு நிற்கும் போது 2 பேரும் நல்லவனா இருந்தா இவன் அந்த பக்கம் இறங்கிக்குவான், இவன் இந்த பக்கம் இறங்கிக்குவான். 2 பேரும் நல்லவங்க. ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன். நல்லவன் இறங்கிக்குவான், நீ போ அப்படின்னு சொல்லி வழி விடுவான். 2 பேரும் கெட்டவன், விடா கண்டன் கொடா கண்டன். நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல லைட் போட்டேன் அப்படின்னு பெரிய சண்டை நடக்கும். இந்த பக்கம் ஒரு 50-60 கார் நிற்கும், இந்த பக்கம் ஒரு 50 கார் நிற்கும். இவங்க சண்டையை பார்த்துக்கிட்டு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் முன்னாடி போக மாட்டேன், நான் பின்னாடி போக மாட்டேன். 2 பேரும் கெட்டவன், ஒரே வழி. ஆகவே விட்டு கொடுத்தலினால் பாருங்கள் எவ்வளவு நன்மை. அது அன்பின் அடிப்படையிலே வருவது. உண்மையான அன்பில் நான் என்றும் முனைப்பு என்றேல் சண்டை இல்லை. இது ஈகோ. ஈகோ என்றால் அர்த்தம் எட்ஜிங் காட் அவுட். கடவுள் இல்லை என்றால் அங்கு தான் என்ற ஆணவம் மிகுந்திருக்கும் பொழுது அது எதற்கும் பயப்படாது. A hero sacrifices what he cannot keep to gain what he cannot lose. தான் இழக்கக்கூடாத ஆதாயம் இல்லாத ஒன்றை ஒரு வீரன் தியாகம் செய்கிறான். பலவற்றை தியாகம் செய்யும் பொழுதுதான் அந்த மதிப்பு, அந்த மனிதன் மீது இருக்கக்கூடிய மதிப்பானது உயர்கிறது. பகத்சிங் திருமணமாகி 1 வாரத்துக்குள்ளார ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டான். நாட்டை காப்பதற்காக அவன் வீராவேசம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முழங்கியதால் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் சொல்லுவான், ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை எதிர்த்ததினால் எனக்கு தீர்ப்பு கொடுக்கிறீர்கள், தூக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன், மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நாட்டிற்காக சாவதை பற்றி நான் கொஞ்சம் மேலும் கவலைப்படுவதில்லை. ஆனால் நான் சாகும் பொழுது என்னுடைய முகத்திலே கருப்பு துணி போட்டு தூக்கிலிடுவீர்கள். என் முகத்திலே கருப்பு துணி போடக்கூடாது. எந்த மண்ணை நேசித்தேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டே என் கண்ணை மூட வேண்டும் என்று தைரியத்தோடு கேட்பான். என்ன ஒரு நெஞ்சு உரம் பாருங்கள். ஆகவே சாகும் பொழுது கூட தன்னுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார் நாட்டிற்காக. அப்பொழுதும் அந்த வீராவேசம், அதுதான் உண்மையான பற்று. நாட்டு பற்றினால், இறை பற்றினால். எப்பொழுது நீ உன்னுடைய உயிரையும் மதிக்காமல் துணிச்சலோடு அவை நல் விழுமியங்களுக்காக கொடுக்கின்றாயோ நீ என்றும் வாழ்கிறாய். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி அவன் விதைக்கப்படுவதில்லை, மாறாக விதைக்கப்படுகிறான். ஒரு உண்மையான வீரன். ஆகவே அவனை பின்பற்றி எண்ணில்லாத வீரர்கள் உருவாவார்கள். அதுதான் கிறிஸ்துவத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு தன்மை. ஆதி காலத்தில் எத்தனை பேர் வேத சாட்சிகளாக மரித்தாலும் இன்னும் அதிகமாக வளர்ந்ததே தவிர இந்த கிறிஸ்துவ மறை அழிந்து விட்டது ஒன்று அல்ல.
At the hour of death, when we come to face with God, we are going to be judged on love, not on how much we have done, but on how much love we put in the doing. மதர் தெரேசா. இறந்த பின் இறைவனின் நீதி வாசல் முன் நிற்கும்போது நாம் தீர்ப்பிடப்படுவது அன்பு என்ற துலாக்கோளால். எவ்வளவு செய்தோம் என்பதல்ல, எப்படி செய்தோம் என்பதே காரண காரியம் அன்பா. ஆகவே கடைசியிலே கேட்கப்படுகின்ற கேள்வி, நீ தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா? பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா? உடை கொடுத்தாயா? இவை உண்மையாகவே செய்திருந்தோம் என்றால் விண்ணக பேற்றை சுதந்திரித்துக் கொள்ளும். வாருங்கள் ஆசி பெற்றவர்களே, உலகத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த விண்ணக அரசுக்குள் நாம் நுழைவோம். ஆக மற்ற பெரிய பெரிய காரியங்கள், வீர தீர பராக்கிரம காரியங்கள் அல்ல, சாதாரண இரக்க செயல்கள். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். செபிப்போம், முழங்கால் இருப்போம். Teach us, good Lord, to serve you as you deserve, to give and not to count the cost, to fight and not to heed the wounds, to toil and not to seek for rest, to labor and not to ask for any reward, save that of knowing that we do your will through Jesus Christ our Lord. Prayer of Saint Ignatius of Loyola. ஆண்டவரே, எனக்கு கற்பையும் உம் பிரதான அன்பிற்கேற்ப உமக்கு ஊழியம் புரியவும், இழப்பை பாராமல் கொடுக்கவும், காயங்களுக்கு இணங்காமல் போராடவும், களைப்பை பாராமல் உழைக்கவும், பலனை எதிர்பாராது பாடுபடவும் உம் சித்தம் அறிந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு ஊழியம் புரிய எனக்கு கற்பையும் ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்ற பவுலடியாரினுடைய மனப்பான்மை எங்களுக்கும் வருவதாக. இந்த அன்பு என்ற உந்து விசையினால் எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அமைவனவாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.